உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மான சும்மா இல்லை ஒலியலை வரிசை நம்ம விஷா. இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து இதை வச்சு ஒரு செம்மையான இஃப்தார் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் பண்ண முடியும் அப்படின்னா அதையே விடுவானே. வாங்க பண்ணலாம். இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கப் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் காமிக்கல. டம்ளர் தான் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர்லேயே காட்டுறேன். 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் பச்சரிசி, ரெண்டும் சமமாக எடுத்துக்கணும். இதை கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரமாவது ஊறணும். அடுத்தது உருட்டு உளுந்து. இந்த உளுந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். இதே கப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். இதையும் நல்லா 2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் இல்லாதப்போ என் பையனோட வேலை. உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டு அரைக்காமல் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது ரெண்டையும் நல்லா கையிலேயே கலந்துக்கலாம். கலந்து ஃபர்மெண்டேஷன், அதாவது புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரமாவது மூடி வைக்கணும். இதுக்கு நல்ல காரமான சட்னி நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா, 3 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு புளி, ஒரு துண்டு பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, தண்ணி, நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள், அதுக்குள்ளேயே நல்லா புளிச்சிருச்சு கொஞ்சம். இப்போ தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி இருக்கிற இஞ்சி, பச்சை மிளகு வேணால் பச்சை மிளகும் போட்டுக்கலாம். நான் சட்னியே காரமாக இருக்கங்கிறனால பச்சை மிளகு போடலை. நம்ம அரைச்சக்கு கடலை எண்ணெயில் தான் இன்றைக்கி இதை வறுத்தெடுக்க போகிறேன். நல்லா உள்ளே போய் முங்கி மேலே எலும்பி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். முதல்ல நான் ஸ்பூனில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸ்பேட்டுலா வச்சு தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு. இப்படி பண்ணப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் வந்திருந்தது. அதனால் அப்புறம் நான் கடைசியில் கையிலேயே பண்ணேன். அதையும் காட்டுறேன். கையில் பண்ணும்போது நல்லா எண்ணெய் கிட்ட கொண்டு போய் போடணும். அது உள்ளே போயிட்டு மேலே வரும். ஒரு 2 நிமிஷத்தில் அதுவே பின்னாடியும் திரும்பிக்கும். எவ்வளோ பொதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கவே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி நல்லா முன்ன பின்ன திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அவ்வளோதான், இது தயாராகிடுச்சு. நல்ல பச்சை மிளகு சட்னியோடு வச்சு பரிமாறணும் அப்படின்னா இஃப்தாருக்கு எப்படி இருக்கும். எண்ணெயும் அதிகமாக குடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சட்னி நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. சத்தம் கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா மொறுன்னு கிடச்சிருந்தது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஓட்டையாக பொதுன்னு நல்லா இருந்தது. மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி குப்பையில் போட்டு நீங்கள் குளிசாப்பட்டியில் வச்சிடலாம். முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒலியலை வரிசைகளுக்கான ஆதரைக்கா அம்மான சும்மா இல்லை ஒலியலை வரிசையை விரும்புங்க, பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.